அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் 3D, அதாவது அளவியல்ல 3D பார்க்க போறோம். சரியா? ஸோ அந்த 3D அப்படின்றத 3 டைமென்ஷன்ஸ், முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த முப்பரிமாணம் அப்படின்னா என்ன சார், 3 டைமென்ஷன்ஸ்னா என்ன, ஸோ அதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், இதை தான் 1 by 1 இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ 3D அப்படின்னும் போது அந்த ஷேப்ஸ்ல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த 3 விஷயம் இருக்கும். நீளம், அகலம், உயரம், இந்த 3 விஷயம் இருக்கும். சரியா? ஸோ இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபு, கியூபாய்டு, அதாவது கனசதுரம், கனச்செவ்வகம், இது 9th புக்ல இருக்கிற 3D ஷேப்ஸ். ஓகேவா? 10th புக்கை பொறுத்த வரைக்கும் இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் சிலிண்டர் கொடுத்துருப்பாங்க, உருளைன்னு. இந்த சிலிண்டர்ல 2 விதமான சிலிண்டர் இருக்குப்பா. ஒன்னு சாலிட் சிலிண்டர், திண்ம நேர்வட்ட உருளை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே 10th புக்ல இருக்கும். இதை தாண்டி கோன், கூம்பு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஃப்ரெஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃப்ரெஸ்டம் அப்படின்றது இடைக்கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை தாண்டி ஸ்பியரு, ஹெமிஸ்பியர், கோலம், அரைக்கோளம், இது எல்லாமே சேர்ந்தது தான் 3D ஷேப். ஓகேவா? இந்த 3D ஷேப்ல இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம கியூபுக்கான கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரியா? ஸோ கியூப் அப்படின்றது தமிழ்ல கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அங்க இருந்து சம் எப்படி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கியூபுக்கான டெஃபினிஷன். ஸோ பாருங்க, கியூப் அப்படின்றது a cuboid whose length, breadth, height are equal is called as a cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கியூபாய்டுல லென்த், பிரெத், ஹைட் மூணுமே ஈக்குவலா இருந்தா அதுதான் கியூப். சரியா? தமிழ்ல நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகிய அனைத்தும் சமமாக உள்ள ஒரு கனச்செவ்வகமே கனசதுரமாகும். சரியா? அப்போ நீங்க கனசதுரம் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் சொல்லணும்னா உங்களுக்கு கனச்செவ்வகம் கொடுத்துருக்கணும். சரியா? கியூபாய்டுக்கான அளவுகள்ல லென்த், பிரெத், ஹைட் மூணுமே சமமா இருந்தாதான் அதை கியூப்னு சொல்ல முடியும். சரியா? இப்ப இதுல a cube being a cuboid, சரியா, அதாவது கனச்செவ்வகத்தை போலவே கனசதுரமும் 6 faces, 6 பக்கங்களை கொண்டிருக்கும், 12 எட்ஜஸ் பார்த்திருக்கோம், அதே போல 8 வெட்டிகள்ல கொண்டிருக்கும். சரியா? 8 கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? சரியா? 8 கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்லயும் பாருங்க, 6 முகங்கள் இல்லைன்னா 6 பக்கங்கள். சரியா? இதை தாண்டி 12 விளிம்புகள் மற்றும் 8 உச்சிகளை கொண்டிருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 8 உச்சிகள் அப்படின்றது 8 முனைகள். ஓகேவா? சோ இது கியூபுக்கான டயக்ராம். ஓகேங்களா? இந்த கியூபுக்கான டயக்ராம்ல கியூபுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இஃப் த சைட் ஆஃப் a cube is a units அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு a அலகுகள் அப்படி இருந்தா அதுக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a ஸ்கொயர். சரியா? 6a ஸ்கொயர் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சதுரம்மா, சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயரா? கரெக்டா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயர். இது சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா. இந்த மாதிரி 6 சதுரங்கள் சேர்ந்தது தான் கனசதுரம். சரியா? அப்ப 6 சதுரங்கள் அப்படின்னும் போது 6a ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? சோ மொத்த பரப்பு அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இங்க எனக்கு 6 சைடு இருக்கும்பா. சரியா? இது ஒரு சைடு, இது ஃப்ரண்ட், இதுக்கு பேக் ஒன்னு இருக்குமா பின்னாடி, அதே போல இது ரைட்டு, சாரி இது லெஃப்ட்னா இந்த சைடு ரைட் ஒன்னு இருக்குமா. சரியா? இது டாப்னா கீழே பாட்டம், மொத்தம் 6 சைடு இருக்குமா. சோ 6 சதுரங்களை கொண்டதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? ஒரு ரூம்ல சுத்தி இருக்கிற 4 செவுரு, மேல ஃப்ளோரு, கீழே இருக்கிற தரை, இது எல்லாமே சேர்ந்தது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்பு. சரியா? அதனால 6a² அப்படின்றது ஃபார்முலா. நெக்ஸ்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்க பரப்பு, இதுக்கான ஃபார்முலா 4a² ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஞாபகம் வச்சுங்க. அந்த 4a² அப்படின்றது ஏன் வந்துச்சுன்னா, எப்பவுமே பக்க பரப்புன்றது ஒரு ரூம்ல அந்த 4 செவுரு சைடுல இருக்குல்லப்பா, அதை மட்டுமே அளவிறது தான் பக்க பரப்பு. சரியா? அப்ப அந்த 4 செவுருக்கு ஒரு செவுரு வந்து சதுர வடிவில் இருக்குன்னா அந்த சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா a². அப்ப 4 சைடுக்கு 4a² வருமா? கரெக்டா? சோ அந்த 4a² தான் இதுக்கான ஃபார்முலாவா இருக்கும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கு வால்யூம்கான ஃபார்முலா கன அளவுன்னு தமிழ்ல சொல்லலாம். இத a³ கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு தருவாங்க. சரியா? கன அலகுகள் அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. கன அளவு மட்டும் கன அலகுகள்ல சொல்லுவீங்க. சரியா? இது a³ அப்படின்றது ஃபார்முலா. இதை தாண்டி டைகனல் மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா √3 × a யூனிட்ஸ். சரியா? √3 × a யூனிட்ஸ் அப்படின்றது மூலை விட்டத்துக்கான ஃபார்முலாவா இருக்கும். ஸோ இது எல்லாமே கியூபை பேஸ் பண்ண ஃபார்முலாஸ். இப்போ இங்க இருந்து சம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் whose side is 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பை காண்க. ஸோ கனசதுரத்தின் மொத்த பரப்பு TSA என்ன ஃபார்முலா? 6a². மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a² தானே. இந்த 6 × ஏக்கு பதிலாக தான் இங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5². சரியா? 6 × 5² பண்ணா 25. ஸோ 6ஐயும் 25ஐயும் பெருக்குனா 150ன்னு வருமா? ஸோ 150 இங்க சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர்² அப்படின்றது ஆன்சர். ஏன்னா கேட்டது பரப்பளவு. இங்க நம்ம பாருங்க எல்லாத்துக்குமே ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். தமிழ்ல சதுர அலகுகள்னு சொல்லுவாங்க. அந்த சதுர அலகுகள் அப்படின்றது கொஸ்டின்ல சென்டிமீட்டர் கொடுத்திருந்தா சதுர சென்டிமீட்டர்னு ஆகும், இல்லைன்னா சென்டிமீட்டர்² ஆகும். கொஸ்டின்ல மீட்டர் கொடுத்திருந்தா சதுர மீட்டர்னு ஆகும், இல்லைன்னா மீட்டர்² ஆகும். சரியா? அது கொஸ்டினை பொறுத்தது. இப்ப இந்த கொஸ்டின்ல இங்க சென்டிமீட்டர் கொடுத்தனால சென்டிமீட்டர்² அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன், a cube has the total surface area of 486 cm². find its lateral surface area அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர்² எனில் அதன் பக்க பரப்பை காண்க. எப்பவுமே மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் கொடுத்திருக்கிற கொஷினுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதணும். எதை கேட்கறாங்களோ அதுக்கான ஃபார்முலா எழுதக்கூடாது, எதை கொடுத்திருக்காங்களோ அதுக்கான ஃபார்முலா எழுதணும். ஸோ கிவனுக்கான ஃபார்முலா என்ன? கிவன் மொத்த பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கான ஃபார்முலா 6a². இதுதான் 486. இதுல ஓரார் 6, 8 48, ஓரார் 6. ஸோ a² = 81. ஏவோட மதிப்பு 9. கொஸ்டின்ல எனக்கு ஏவோட மதிப்பு 9ன்னு தெரியும். சரியா? இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? அதன் பக்க பரப்பை காண்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. சோ அதுக்கான ஃபார்முலா 4a². இப்போ 4 × a வந்து 9, அப்ப 9². 4 × ஃபர்ஸ்ட் இந்த 9 ஸ்கொயர் பண்ணுங்க. 9 ஸ்கொயர் பண்ணா 81. அதுக்கப்புறம் இதை 4ஆல பெருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்டே 4 9 36ன்னு பெருக்கிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 4ஆல பெருக்கலாம். ஸோ ஒரு நாள் 4, 4 8 32. ஸோ 324 சென்டிமீட்டர்² அப்படின்றது ஆன்சரா இருந்திருக்கும். சரியா? 324 சென்டிமீட்டர்² அப்படின்றது ஆன்சரா இருக்கும். இல்ல அப்ளை பண்ணாலும் அதுதான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூப் இஸ் 96 சென்டிமீட்டர்², then find the volume of the cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் வெளிப்பரப்பு 96 சென்டிமீட்டர்² எனில் கன அளவை காண்க. கொஸ்டின்ல வெளிப்பரப்புன்ற ஒரு வார்த்தையே நீங்க இதுக்கு முன்ன சொல்லலையே சார் அப்படின்னா
தெளிவா புரிஞ்சுங்க. இங்க தெரியலனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லயாவது அதை பார்த்து தெரிஞ்சுங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்களா, இப்படியும் கொஸ்டின் தருவாங்க, தந்திருக்காங்க. சரியா, இதுக்கப்புறமும் தருவாங்க. ஸோ அதனால தெளிவா புரிஞ்சுங்க. வெளிப்பரப்புன்னு சொல்றாங்க, எனக்கு அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை தெரியல சார் அப்படின்னா, இதுவே தமிழ் வார்த்தை தான். தெரியலனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்களா, ஸோ இங்க இருந்தாவது புரிஞ்சுங்க. அந்த இடத்துல அவங்க வெளிப்பரப்புன்னு சொன்னதை மொத்த பரப்புன்னு எடுத்துக்கணும். சரியா, அந்த மொத்த பரப்புக்கான ஃபார்முலா 6a², அதுதான் 96. 1r 6 16r 96. ஸோ அப்ப a² = 16. ஏவோட மதிப்பு 4. சரியா, ஏவோட மதிப்பு 4னா கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, கன அளவை காண்க. ஸோ வால்யூம் என்னன்னு கேக்குறாங்க. வால்யூம்கான ஃபார்முலா a³ ஸோ ஏவோட மதிப்பு 4னா 4³ 4³ என்னப்பா 64. ஸோ 64 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஆன்சர். சரியா, ஸோ 64 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றது ஆன்சரா இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் 729 சென்டிமீட்டர் கியூப். வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டைகனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனசதுரத்தின் கன அளவு 729 சென்டிமீட்டர் கியூப் எனில் அதன் மூலை விட்டம் காண்க. ஸோ மூலை விட்டம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் எனக்கு கொடுத்த கிவன். ஸோ இந்த கிவன்ல கன அளவு கொடுத்துருக்காங்க, அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா a³, அதுதான் 729 கொடுத்துருக்காங்களாப்பா. சரியா, ஸோ அப்போ இந்த a³ அப்படின்றது இந்த 729 ஆக்சுவலா 9 கியூப்னு சொல்லலாமா. சரியா, அதாவது 9 × 9 × 9 இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 729 வரும். இங்க இருந்து நம்ம இந்த 3க்கு இந்த 3 அடிச்சீங்கன்னா ஏவோட மதிப்பு 9ன்னு சொல்லலாம். ஸோ ஏவோட மதிப்பு 9ன்னு தெரிஞ்ச பிறகு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, லென்த் ஆஃப் தி டைகனல் என்ன, அதன் மூலை விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா √3 × a. ஸோ √3 × ஏவோட மதிப்பு 9. இத 9 √3ன்னு சொல்லலாம். மல்டிப்ளை தானே, ஸோ மாத்தி சொன்னாலும் கரெக்ட் தான். 9 √3 சென்டிமீட்டர் அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் பி. சரியா, ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், a cubical tank hold 27,000 liters of water, find the dimensions of each side அப்படின்னு கேக்குறாங்க. டைமென்ஷன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க, அதாவது அதனுடைய ஒரு பக்கத்தின் அளவு என்னவா இருக்கும் அப்படின்னு. சரியா, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர். ஓகே, அதன் பக்க அளவை காண்க. ஸோ ஏவோட ஆன்சர் என்ன. இப்போ நான் என்ன செய்யறேன்னா, எனக்கு இவ்வளோ வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களப்பா, 27,000 லிட்டர் வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுல ஆக்சுவலா இந்த கொள்ளளவு அப்படின்றதும் கன அளவு அப்படின்றதும் ஒண்ணுதான். சரியா, கொள்ளளவும் கன அளவும் ஒண்ணுதான். அது லிக்விடா இருக்கும்போது, தண்ணியா இருக்குது, அதாவது எனக்கு திரவமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதை கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க. சரியா, இதே சாலிடா இருக்கு சார், திண்மமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதை கன அளவுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல இந்த கொள்ளளவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஆக மொத்தத்துல இந்த கொள்ளளவுன்றது இங்க கன அளவு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கனசதுரத்தின் கன அளவு a³, இதுதான் 27,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இங்க இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்னன்னா 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர். ஸோ இத நான் 1000ஆல டிவைட் பண்றேன்னு வைங்களேன், எனக்கு எத்தனை மீட்டர் கியூப் இருக்குன்னு தெரியும், 27 மீட்டர் கியூப் இருக்குன்னு தெரியும். சரியா, இதை 1000ஆல டிவைட் பண்ணும் போதுதான் இந்த 3 0 கேன்சல் ஆகுமா. சரியா, அப்ப a³ = 27 வருமாப்பா. சரியா, அப்போ 27 மீட்டர் கியூப் அப்படின்றது a³ ஆன்சர். இங்க இருந்து இந்த 27ஐயும் நான் 3 கியூப், இது m³ எடுத்துக்கிறேன்னா கியூபுக்கு கியூப் கேன்சல் ஆயிடுமா. அப்ப a = 3 மீட்டர்னு வருது.
கொஷின்லயும் அதுதான் கேட்டிருக்காங்க. அந்த தொட்டியோட ஒரு சைடோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 மீட்டர் ஆக்சுவலா. ஸோ 3 மீட்டர் அப்படின்றத ஆன்சர். இங்க சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்படி மாட்டி போட்டாலும் அது தப்பு தான். சரியா? ஸோ நமக்கு தேவை 3 மீட்டர் தான். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, இந்த ஃபார்முலா முக்கியம். இந்த ஃபார்முலா தெரியாம இந்த சம்ம நம்ம போட முடியாது. ஒரு மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். எங்கிட்ட 27,000 லிட்டர் இருக்குன்னா அதை 1000ஆல டிவைட் பண்ணும்போது தான் எத்தனை மீட்டர் கியூப் இருக்குன்னு சொல்ல முடியும். சரியா? அப்ப 27 மீட்டர் கியூப் இருக்கு. அந்த 27 மீட்டர் கியூபை நான் சால்வ் பண்ணனா ஏவோட ஆன்சர் 3 மீட்டர்னு வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். If the volume of 2 cubes are in the ratio 8:1, then the ratio of their edges is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 கனசதுரங்களின் கன அளவின் விகிதங்கள் முறையே 8:1 எனில் அதன் பக்க அளவை காண்க. ஸோ கன அளவு a கியூப் அப்படின்றது ஃபார்முலாவா? இங்க விகிதம்னு கொடுத்தனால நான் இதை a1 கியூப் இஸ்து a2 கியூப்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏன்னா கன அளவுக்கான ஃபார்முலா a கியூப் தானேப்பா. எனக்கு இங்க ரேஷியோல கொடுத்தனால இது a1 கியூப், இது a2 கியூப்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதுக்கான அளவு தான் 8:1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு என்ன செய்யறேன்னா a2 கியூப் இங்க கியூப் வரனால இதையும் நான் கியூப்ல எழுதுறேன். இது 2 கியூபு இஸ்து இது 1 கியூப்னு எழுதலாமா? சரிங்களா? எல்லாத்துலயும் கியூப் கேன்சல் ஆயிடும். அப்ப a1 இஸ்து a2 ஈக்குவல் டு 2:1. சரியா? அப்ப 2:1 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், ஈஸியான சம்மும் கூட. அந்த ஃபார்முலாஸ் புரிஞ்சாதான் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இஃப் த edge of a cube is increased by 50%, then the percentage increase in the surface area is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கனச்சதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் அதன் மொத்த பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா x + y + xy/100. இதுதான். இங்க உயர்த்தப்பட்டால் அதாவது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னனால நம்ம என்ன செய்யறோம்னா இது +50 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப்போஸ் டிகிரிஸ் ஆகுது குறையுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை -15 எடுத்திருப்பேன். சரியா? இதை தாண்டி சதுரம் அதாவது கனசதுரம் அப்படின்னும் போது சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கும், பக்கங்கள் எல்லாமே சமமா இருக்கும். அப்ப இந்த 50 தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ. சரியா? அப்ப எக்ஸுக்கு பதிலாகவும் +50, ஒய்க்கு பதிலாகவும் +50, எக்ஸ் இன்ட்டு ஒய். அப்ப 50 × 50/100. 2 0க்கு 2 0 கேன்சல். 50யும் 50யும் ஆட் பண்ணா 100 பிளஸ் 5 5 25. அப்ப 125 வருமா? சோ 125% அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 125% அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல அதன் மொத்த பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு பதிலா சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த இடத்துல வால்யூம்கான பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, கன அளவுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்க ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம்லப்பா 125%. இந்த 125%க்கும் இன்னொரு 50% எடுத்து இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா கன அளவுக்கான சதவீதம் என்னன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ இங்க கண்டுபிடிச்ச இந்த 125% அப்படின்றது சர்ஃபேஸ் ஏரியாக்கான பர்சன்டேஜ். எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா வேணாம், வால்யூம்கான பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தெரியணும்னா கண்டுபிடிச்ச ஆன்சரையும் இன்னொரு இங்க கொடுத்தாங்கல்லப்பா பர்சன்டேஜ் அதையும் எதிர்த்து நம்ம என்ன செய்யணும், அகைன் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா கன அளவுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஒன். A cubical container of side 6.5 meter is to be painted on the entire outer surface. Find the area to be painted and the total cost of painting it at the rate of 24 per meter square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6.5 மீட்டர் பக்க அளவு உள்ள
ஒரு கனசதுர கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூச வேண்டிய பரப்பின் மற்றும் ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 வீதம் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த கொஸ்டின்ல மேற்பரப்பு முழுவதும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ்னு. அந்த என்டையர் அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படின்றது டிஎஸ்ஏ மொத்த பரப்பை குறிக்கும். ஸோ 6a ஸ்கொயர் அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா. இங்க ஏன்றது 6.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 6 இன்ட்டு ஏக்கு பதிலாக 6.5 மீட்டர், 6.5 ஹோல் ஸ்கொயர். சரியா? அப்ப 6 இன்ட்டு இது 42.25 வரும். சரியா? இப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அதாவது இந்த 6.5 ஹோல் ஸ்கொயர்ன்றது 6.5 இன்ட்டு 6.5 பா. இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 42.25 வரும். சரியா? இப்ப இதை 6ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா இங்க 6 இருக்குல்லமா, இந்த 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 42.25 இன்ட்டு 6, 6 5 30, 6 2 12, 3 5, 6 2 12, 12 1 13, 6 4 24, 24 1 25. சோ 253.50 கொஸ்டின்ல மீட்டரா? ஆமா மீட்டர். அப்போ 253.50 மீட்டர் ஸ்கொயர்னு வருதுமா. இந்த பாயிண்ட் எப்படி சார் வச்சீங்க? 42.25, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? சோ கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைங்க, 253.50 வரும். இதுவா சார் ஆன்சரு? இல்ல, ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 செலவு பண்றாங்க. அப்போ எங்கிட்ட 253.50 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. சோ அதுக்கு எவ்வளவு செலவாகும்? சோ ஒரு சதுர மீட்டருக்கு 24 ரூபாய்னா 253.50 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு காசு வரும்? இப்ப இதால மல்டிப்ளை பண்ணுங்க. 2 4 12 14, 4 5 20 21, 4 2 8, 8 2 10. சரியா? 2ஆல 2 0 0, 2 5 10, 2 3 6, 6ஓட 1 கூட்டினா 7, 2 5 10, 10ஓட 1 கூட்டினா 11, 2 2 4, 4ஓட 1 கூட்டினா 5. ஸோ 0 0 4 8 1 6. ஸோ இதுல அந்த 253.50க்கு 24ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4 0 0, 4 5 20, ஸோ 2 4 3 12 2 14, மீதி 1, 4 5 20 1 21, மீதி 2, 4 2 8, 8ஓட 2 கூட்டினா 10. சரியா? இங்க 2 0 0, 2 5 10, மீதி 1, 2 3 6, 6ஓட 1 கூட்டினா 7, 2 5 10, ஸோ 0, 2 2 4, 4ஓட 1 கூட்டினா 5. ஸோ 0 0 4 8 0 6. ஸோ இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குன்றனால கடைசியிலிருந்து 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா 6084 அப்படின்றத ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். A 4 cm cube is cut into 1 cm cubes. Calculate the total surface area of all the small cubes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர் உடைய கனசதுரமானது 1 சென்டிமீட்டர் உடைய சிறிய கனசதுரங்களாக வெட்டப்படுகிறது எனில் சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பை காண்க. ஸோ இந்த கொஸ்டின்ல மேல அந்த பெரிய நம்பர் இருக்குல்லப்பா, அந்த பெரிய கனசதுரம் அதுக்கான கன அளவுக்கான ஃபார்முலா எடுத்துங்க. ஸோ ஏ கியூப் ஃபார்முலான்றனால 4 × 4 × 4ன்னு எடுத்துக்கிறேன். கீழே அந்த சிறிய கனசதுரங்கள் இருக்குல்ல, அதால டிவைட் பண்ணும். ஸோ அதுக்கான கன அளவுக்கான ஃபார்முலா அப்படின்னும் போது 1 × 1 × 1ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ பெரிய கனசதுரத்தின் கன அளவு பை சிறிய கனசதுரத்தின் கன அளவு, இதுதான் எனக்கு சிறிய கனசதுரங்களின் எண்ணிக்கையை தரும். சரியா? அப்ப நம்பர் ஆஃப் ஸ்மாலர் கியூப் வேணும்னா இங்க லார்ஜர் கியூபோட வால்யூம் பை ஸ்மாலர் கியூபோட வால்யூம். ஓகேவா? சோ இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு 64
ஸ்மாலர் கியூப் வருமா? சிறிய கனசதுரங்கள் 64 இருக்கும். சரியா? இப்ப இதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்க? சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு சிறிய கனசதுரங்களோட அளவு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மொத்த பரப்புக்கு என்னமா ஃபார்முலா? 6a² தானே. அப்ப 6 இன்ட்டு ஏக்கு பதிலா 1ன்னு எடுத்தா 1 ஸ்கொயர்னு வருமா? அப்ப 6 இன்ட்டு 1 ஸ்கொயர் 6 தானே. ஸோ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஒரு சிறிய கனசதுரத்தின் பரப்பளவு. சரியா? ஒரு சிறிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எங்கிட்ட அந்த மாதிரி 64 சிறிய கனசதுரங்கள் இருக்கு. கொஸ்டின்ல அதான் சொல்றாங்க, சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பை காண்க. சரியா? ஒரே ஒரு கனசதுரம் தான் சின்ன கனசதுரமா இருந்தா அதுக்கான ஆன்சரு 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனா எங்கிட்ட அந்த மாதிரி 64 ஸ்மாலர் கியூப் இருக்கு. சரியா? அதனால அந்த 64 இன்ட்டு 6ன்னு பெருக்குனா டோட்டலா சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பு என்னன்னு சொல்லலாமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 நாள் 24, 6 36, 2 38. ஸோ 384 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியா? ஸோ இதுதான் சிறிய கனசதுரங்களின் மொத்த பரப்பா இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் கியூபா இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the total volume of 14 cubes whose edges are 12 cm, 13 cm, 14 cm, etc. 25 cm respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், எக்ஸெட்ரா 25 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்க அளவுகளாக கொண்ட 14 கனசதுரங்களின் மொத்த கன அளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் இங்க கன அளவுன்னு கொடுத்தனால நான் எல்லாமே கியூப்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் இங்க கனசதுரம்னு சொல்லறதுக்கு பதிலா சதுரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க நான் ஸ்கொயர்னு எடுத்திருப்பேன். சரியா? கனசதுரம்னு கொடுத்தனால கியூப்னு எடுத்துக்கிறேன். 25 கியூப் வரைக்கும் எடுத்துப்பேன். சரிங்க சார். அப்ப இந்த 14 அப்படின்றது எதை சார் குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 கனசதுரம் அப்படின்றது இது 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 25 கியூப் வரைக்கும் மொத்தமா 14 நம்பர் வரும். அதுதான் அங்க 14 கனசதுரம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 1 கியூப்ல இருந்து 25 கியூப் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 1ல இருந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் நம்பர் 25 கியூப் வரைக்கும் எடுத்துக்கிறேன். 1 கியூப்ல இருந்து ஆரம்பிச்சு இதுல 11 கியூப் வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு கொஸ்டின் 12 கியூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு 25 கியூப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுல 1 கியூப்ல இருந்து இதுக்கு முன்ன 11 கியூப் வரைக்கும் இருக்கிறத கழிச்சிடுறேன். சரியா? இங்க என்னோட வேல்யூ 25, இங்க என்னோட வேல்யூ 11. சரியா? என்னன்றது இங்க லாஸ்ட் நம்பரா இருக்குல்ல, அதுதான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆ இருக்கும்போது லாஸ்ட் நம்பரா இருக்கிறதா n. சரியா? அப்ப இங்க n 11. ஸோ இதுல கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமா? கூடுதல். இதை ஆட் பண்றதுக்கான ஃபார்முலா the sum of cube of first n natural numbers என்னன்னா n into n plus 1 by 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணீங்கன்னா 25 plus 1 26 by 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க 11 plus 1 12 by 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். இது ஒரு முறை, இது 13 முறையா? ஸோ 25 13ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கிறோம் அப்படின்னா என்ன வரும்? 10 முறை 250, 3 முறை ஒரு 75, 325ன்னு வரும். 325 ஸ்கொயர் மைனஸ் இது ஒரு முறை, இது 6 முறை, இங்க 66ஓட ஸ்கொயர். சரியா? இப்போ 325 ஸ்கொயர் அப்படின்னா 32 இன்ட்டு 33 இதை மட்டும் பெருக்குங்க. இதை பெருக்குனா என்ன வரும்? 3 2 6, 3 9, அகைன் 3 2 6, 3 9, 1056ன்னு வருதாப்பா? ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் சார்? இப்போ 325 ஸ்கொயர்னு இருக்கா,
இதுல 5 ஸ்கொயர் பண்ணி 25ன்னு எழுதுங்க. மீதி என்ன இருக்குன்னா 32 இருக்காமா? இந்த 32 இதுக்கு அர்த்த நம்பர் என்ன? 33. இது ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சர் இங்க எடுத்துக்க. இதுதான் 325 ஸ்கொயருக்கான ஆன்சர். சரியா? சோ 1056, அது இல்லாம ஒரு 25. தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இது கடைசியா 5ல முடிஞ்சு ஸ்கொயர் கேட்டா மட்டும் சாத்தியம், எல்லா ஸ்கொயருக்கும் வராது. ஓகேவா? சோ 66 ஸ்கொயர் அப்படின்னும் போது 66 இன்ட்டு 66, 6 36, 6 36 3 39, 6 36, 36 3 39, 4 4 9 13. சோ 4 3 5 6ன்னு வருதுமா? சரியா? 4 3 5 6ன்னு வருது. சோ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி இருக்குது, இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான்பா. சோ இதை கழிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சரு 10 12 69ன்னு வரும் சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? இது ரெண்டையும் கழிக்கும் போது அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 3 solid cubes of side 1 centimeter, 6 centimeter and 8 centimeter respectively are melted to form a new cube. Find the surface area of the cube so formed அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 1 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் பக்கங்களை உடைய 3 கனசதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனசதுரம் செய்தால் அதன் மொத்த பரப்பை காண்க. எங்கிட்ட 3 கனசதுரம் இருக்கு. ஒரு கனசதுரத்தோட கனளவுக்கான ஃபார்முலா a கியூபா? அப்ப 1 கியூபு, 6 கியூபு, 8 கியூபு. இதை உருக்கி அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மெல்டட், உருக்கின்னு தராங்கல்ல, இந்த வார்த்தை கொடுத்தாலே வால்யூம் கனளவு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு தெரிஞ்சுங்க. ஸோ இது 1 216 512, இதை ஆட் பண்ணா 729ன்னு வருமாமா? அந்த சிறிய கனசதுரங்களை உருக்கி ஒரு அளவு, அந்த ஒரு அளவு வருதுன்னா அந்த கனசதுரத்தோட கனளவு வந்து என்னன்னா 729 சென்டிமீட்டர் கியூப். சரியா? இது அந்த பெரிய கனசதுரம் இருக்குல்ல, அதுக்கான அளவு. அந்த பெரிய கனசதுரம் நான் ஏ கியூப்னு எடுத்துக்கிறேன்னா அதுக்கான அளவு தான் 729 சென்டிமீட்டர் கியூப். புரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே சின்ன சின்ன கனசதுரங்களோட கனளவுப்பா. சரியா? இதை உருக்கி ஒரு பெரிய அளவா மாத்துறேன். அந்த பெரிய அளவு தான் 729ன்னு வருது. அதுதான் பெரிய கனசதுரத்தோட கன அளவு. சரியா? வால்யூம் ஆஃப் த லார்ஜர் கியூப். சரியா? இப்ப இதுல இதனுடைய ஒரு சைடு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தனா, இந்த 729ன்றது 9 கியூப். சரியா? அப்ப ஏவோட ஆன்சரு அந்த 3க்கு 3 கேன்சல் ஆனா 9ன்னு வருமா? இதுதான் பெரிய கனசதுரத்தோட ஒரு சைடோட அளவு. கொஸ்டின்ல மொத்த பரப்பை காண்க. இங்க சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தயவு செய்து அப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னொரு லாங்குவேஜையும் பாருங்க. சரியா? இங்க தமிழ்ல தெளிவா மொத்த பரப்புன்னு சொல்லிட்டாங்க. இங்க மொட்டையா சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவான்னு சொல்ல. சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க தமிழை பார்த்து தெரிஞ்சுங்க. மொத்த பரப்புன்றனால இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. சரியா? அப்போ 6a ஸ்கொயர் அப்படின்றது ஃபார்முலா 6 × 9 ஸ்கொயரு, 6 × 9 ஸ்கொயர் 81, 6 1s are 6, 6 8s are 46. ஸோ 486 அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். So next one, 2 identical cubes of side 7 centimeter are joined end to end. Find the total surface area of the new resulting cuboid அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்த மாடல்ல 2 சம் இருக்கும். ஒரு சம் எனக்கு, ஒரு சம் உங்களுக்கு. சரியா? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? பாருங்க, 7 சென்டிமீட்டர் பக்கால உள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது, சோ இந்த மாதிரி 2 கியூப் இருக்குப்பா. இந்த 2 கியூபை
இப்படி ஜாயின் பண்றாங்க. சரியா? அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இதனுடைய அளவு வந்து ஈக்குவல் ஆகுது. சரியா? இன்னும் சொல்ல போனா இது இப்படி ஜாயின் ஆகுது. சரியா? இப்படி ஜாயின் ஆகுது. சோ இப்போ இது பார்க்க ஒரு கன செவ்வகமா இருக்கா, கியூபாய்டா இருக்கு. சரியா? அப்படி இருக்கும்போது நீளம் லென்த்ன்றது எப்பவுமே என்னன்னா இதுதான் நீளம். சரியா? சோ நீளம் இது. இதே போல உங்களுக்கு அகலம் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து எவ்வளவுமா கொடுத்துருக்காங்க, அகலம் வந்து 7, ஹைட்டு இந்த இடத்துல ஒன்று வரும், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 7. இதுல என்ன ட்விஸ்ட்னா இப்படி ஜாயின் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க, இப்படி சைட்ல இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த லென்த்தும் ஒரே பெரிய லென்த்தா மாறுமா, பெரிய லென்த்தா மாறுமா. அப்போ நீளம் வந்து எனக்கு இப்போ 14 சென்டிமீட்டர் ஆயிருக்கும். சரியா? ஆனா அகலம் அதே அகலம் தான் இருக்கும். இப்படி சைட்ல ஜாயின் பண்றதுனால இந்த இடத்துல எந்த மாற்றமும் வராது, ஹைட்லயும் எந்த மாற்றமும் வராது சைட்ல ஜாயின் பண்றதுனால. ஸோ அதனால நீளம் 14 சென்டிமீட்டர் தான், அகலம் 7, உயரமும் 7. இப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா புதிய கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது கியூப் இல்ல, கியூபாய்டு. சரியா? கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு அப்படின்றதுக்கான ஃபார்முலா 2 × LB BH LH. இது கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா, TSA ஆஃப் த கியூபாய்டுக்கான ஃபார்முலா. சரியா? இப்ப இதுல 2 × L வந்து 14, B வந்து 7, 14 7s are 98, பிளஸ் B வந்து 7, H 7, 7 7s are 49, பிளஸ் LH அப்படின்னும் போது 14 7s are 98. சரியா? இப்போ 2 இதை ஆட் பண்ணுவோமே, 98 98 196, ஒரு 49, 14 245 வருதுமா. சோ 2 × 245 என்னன்னா 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர். சோ ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். சரியா? 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது, இப்படி 2 கனசதுரத்தை பக்கவாட்டுல ஜாயின் பண்றேன் அப்படின்னும் போது எனக்கு நீளம் மட்டும்தான் அதிகமாகும். இது ஒரு 7, இது ஒரு 7 அதிகமாகும். சரியா? அகலமும் உயரமும் மாறாது. சோ கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. சரியா? சோ 490 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதே மாடல்ல இன்னொரு சம்மு பாருங்க. 3 identical cube of side 4 centimeter are joined end to end. சோ இங்க 3 கனசதுரம் இப்படி சேர போகுது. சரியா? அப்ப அந்த 3 கனசதுரத்துக்கும் சைடு கொடுத்துட்டாங்க 4 சென்டிமீட்டர்னு. அப்ப இது ஒரு 4, இங்க ஒரு 4, இதுல ஒரு 4. அதாவது கனசதுரம் அப்படின்னும் போது இப்படி வருமா டயக்ராமு? சரியா? அதே போல இப்ப மறுபடியும் இப்படி ஜாயின் ஆகும் ஆக்சுவலா. சரியா? இப்படி 3 கனசதுரம் சேரும் போது இது ஒரு 4, இது ஒரு 4, இது ஒரு 4. தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நீளம் மட்டும் இப்போ 3 கனசதுரம் அப்படின்னும் போது மொத்தமா ஆட் பண்ணா நீளம் எனக்கு என்ன ஆகுது, 12 சென்டிமீட்டர்னு ஆகும். ஆனா அகலமும் சரி, இதுதான் அகலம் ஆக்சுவலா இந்த இடம், அகலமும் சரி உயரமும் சரி எந்த மாற்றமும் நடக்காது. சோ அகலம் 4 தான், உயரமும் 4 தான். சோ அகலம் 4, உயரமும் 4, இதுல எந்த மாற்றமும் நடக்காது. சோ கொஸ்டின்ல என்னென்ன கேக்குறாங்க, பக்க பரப்பு என்ன, மொத்த பரப்பு என்ன. சோ மொத்த பரப்புக்கான ஃபார்முலா TSA ஆல்ரெடி சொன்ன 2 × LB BH LH. கனச்செவ்வகம் அப்படின்றனால இதுக்கான ஃபார்முலாவும் இங்க சொல்றேன்.
சரியா? உங்களுக்கு தெரியாது அப்படின்றனால. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கனச்செவ்வகமும் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறீங்க. ஓகேவா? இது அப்ளிகேஷன் சம்ஸ்மா, வேற வழி இல்லை. ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பா மாறுதுன்னா, இப்போ நான் கியூப் எடுக்கும் போது கியூபாய்ட சொல்லியே ஆகணும், வேற வழி இல்லை. அதனால தான் சொல்றேன். சரியா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா பக்க பரப்புக்கான ஃபார்முலா 2 × L + B × H. 2 × L + B × H இது ஃபார்முலா. இதுல பாருங்க, நானே கூட ஆன்சர் சொல்றேன். இந்த LSA அப்படின்னும் போது 2 × L 12 + B 4 × H 4. ஸோ 2 × இதை ஆட் பண்ணா 16 × 4 இதை மல்டிப்ளை பண்ணா 128ன்னு வருதுமா. ஸோ ஞாபகம் வச்சுங்க, LSA பக்க பரப்பா. உங்களுக்கு கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் மொத்த பரப்பு, ரெண்டாவதா தான் பக்க பரப்பு. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதுக்கப்புறம் தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ உனக்கு ஒரு ஆப்ஷன் தராங்கன்னா, இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 4 ஆப்ஷனும் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இது மொத்த பரப்பு, பக்க பரப்புன்னு. நமக்கு 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு பக்க பரப்புக்கு. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியால 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கிறது ஆப்ஷன் டி தானே? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பாருங்க. இந்த நம்பர்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா 224 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், a cubical tank can hold 64,000 liters of water. Find the length of its side in meters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாடல்ல ஒரு சம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொள்ளளவு ஹோல்ட் அப்படின்ற இந்த விஷயம் வந்தாலே இது கன அளவுக்கான ஃபார்முலா. இதுதான் 64,000 லிட்டர். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர்ஸ். எனக்கு இங்க எத்தனை மீட்டர் கியூப் இருக்குன்னு தெரியணும்னா நான் என்ன செய்யணும்? இந்த 64,000 1000 டிவைட் பண்ணாதான் எனக்கு எத்தனை மீட்டர் கியூப் இருக்குன்னு தெரியும். சரியா? இப்ப இங்க இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆயிட்டு ஏ கியூப் தான் 64ன்னு வரும். இந்த ஏ கியூப் 4 கியூப்னு சொல்லலாமா? இப்ப ஏவோட மதிப்பு 4. கொஸ்டின்ல அந்த ஒரு பக்கத்தோட அளவை மீட்டரில் காண்க. ஸோ மீட்டர்ஸ்ல கேட்குறாங்க. நமக்கு வந்த ஆன்சரும் மீட்டர் தான்மா. சரியா? இந்த ஏ கியூபுக்கு இந்த கியூப் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஏவோட ஆன்சரு மீட்டர்ல தான் வரும். ஸோ 4 மீட்டர் அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the side of a metallic cube is 12 centimeter. It is melted and formed into a cuboid whose length and breadth are 18 centimeter and 16 centimeter respectively. Find the height of the cuboid. Okay. ஸோ இதுல இந்த வார்த்தை பாருங்க, மெல்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி, இந்த வார்த்தை வந்துருச்சா? உருக்கின்னு சொன்னாலே தெளிவா ஞாபகம் வச்சுங்க, நம்ம கன அளவு தான் பார்க்க போறோம். சரியா? இங்க கனசதுரத்தின் கன அளவு ஏ கியூபாமா, இது என்னவா மாத்துறாங்கன்னா கன செவ்வகமா மாத்துறாங்க. ஒரு கியூபை கியூபாய்டா மாத்துறாங்க. அப்போ கியூபோட கன அளவு கியூபாய்டோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டும் ஈக்குவலா இருக்கும் மெல்ட் பண்ணும்போது. ஏன்னா 2 ஷேப்பு, இப்போ ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா சேஞ்ச் பண்றேன் அப்படின்னும் போது இந்த ஷேப்ல இருக்கிற அளவு எதுவுமே இன்னொரு ஷேப்ல மாற்றும் போது மாறாது. சரியா? அதாவது வால்யூம் ஈக்குவலா இருக்கும், ரெண்டுத்துக்கும் கன அளவு ஈக்குவலா இருக்கும். அப்போ கன செவ்வகத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா LBH. ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்க அளவு 12 × 12 × 12ன்னு எடுத்துக்கிறேன், ஏ கியூப்ன்றனால. பாருங்க, கனசதுரத்தின் பக்க அளவு, கனசதுரத்துக்கான ஃபார்முலா ஏ தானே? ஸோ இதுல அப்ளை பண்ணிட்டேன். சரியா? அதே போல 18 சென்டிமீட்டர் நீளம், 16 சென்டிமீட்டர் அகலம்.
18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கன செவ்வகத்துல நம்ம இதை மாத்துறோம் அப்படின்னா இதுக்கான ஹைட்டு தான் கேட்குறாங்க. அந்த ஹைட்டை அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? இப்போ எனக்கு எச் மட்டும் வேணும்னா இது 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12ன்னு எழுதலாமா? டிவைட் பை 18 இன்ட்டு 16ன்னு வரும். பெருக்கல்ல இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது வகுத்தல் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 6ஆம் வாய்ப்பால்ல இது 2 முறை, 6ஆம் வாய்ப்பால்ல இது 3 முறையா? நெக்ஸ்ட் 3ஆம் வாய்ப்பால்ல இது 1 முறை, இது 4 முறை. 4ஆம் வாய்ப்பால்ல இது 1 முறை, இது 4 முறை. ஒரு நாள் 4, இங்க 3 நாள் 12. சரியா? 3 நாள் 12. ஸோ 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா 6 சென்டிமீட்டர்னு வருதாமா? அந்த 6 சென்டிமீட்டர் அப்படின்றது ஹைட் ஆஃப் த கியூபாய்டா இருக்கும். ஓகேவா? ஹைட் ஆஃப் த கியூபாய்டா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ல, அதாவது இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபை பேஸ் பண்ணி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலான்னு பார்த்துருக்கோம். அதுல பேசிக்ஸும் பார்த்தோம். இந்த கடைசியா பார்த்த ஒரு 5-6 சம் அப்ளிகேஷன் சம்ஸாவும் பார்த்தோம். அதாவது ஒரு ஷேப் இன்னொரு ஷேப்பா மாறுது, மெல்ட் ஆகுது, உருகுது, இதெல்லாம் நான் சொன்னேன்ல, இதெல்லாம் அப்ளிகேஷன் சம். சரியா? பயன்பாடு கணக்குகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்ஸையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு ஷேப்ல சந்திக்கலாம். நன்றிகள் பல.